மைக் எடுக்கணும். எந்த மைக் எடுக்கணும்? ஆமா எடுக்கணும் வேணாமா? பேரை சொல்லலாமா? எங்க பார்த்து பேசுறது? ஏதாவது ஒரு கேமரா. ஓகே गर्ल्स பட் ஆனா ரயான் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தான். ஆமா, ரயான்காக வந்து பாருங்க எல்லாரும். ஆமா ரயான்காக மட்டும் லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆனா அட்வைஸா நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க. இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும். அவ சொன்னதை தூக்கிடு. ஆமாமா, நான் பாய் பெஸ்டிக்கு லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பாத்து சொல்லியா? எடிட்டிங்லாம் இருக்காது, அப்படியே போட்டுருவாங்க. சரியா? லிவன்ல இருக்கிறதா? லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், அது தப்பு இல்லையே. என்னடா? ஆமாமா, நான் பாய் பெஸ்டிக்கு லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பாத்து சொல்லியா? எடிட்டிங்லாம் இருக்காது, அப்படியே போட்டுருவாங்க. சரியா? பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. லவ் வந்து ஒருத்தவங்க மேலதான் வரும். ஸோ அது வந்து உணர்ந்து ஒரு ஃபீலிங்கா உருவாகிறதுனால அது வந்து பாய் ஃப்ரெண்ட் மேல வருது. ஸோ இந்த படத்துல வந்து அது வந்து இதுல வந்து பெஸ்டி மேலேயும் லவ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து லவ் பண்ணுங்க. இல்ல அவ சொல்றது எதுவுமே அந்த படத்துல இல்லங்க. படத்துல நல்லா இருக்கு. தயவு செஞ்சு வந்து அந்த படத்தை பாத்துருங்க ப்ளீஸ். நீங்க பேசிக்கலாம். லிவன்ல இருக்கிறதா? லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், அது தப்பு இல்லையே. என்னடா? ஓகே முன்னாடி வா. அவர் வந்து கேட்டாரு லிவிங்ல இருக்கலாமா, அது கலாச்சாரத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு. லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், ஆனா அம்மா அப்பா பர்மிஷனோட இருங்க, அது தப்பு இல்லை. ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு கன்சென்ட்டா எது இருந்தாலும் அது தப்பு இல்லை. அதனால அது அந்த இண்டிவிஜுவல் பொறுப்பு. ஆனா இதுல படத்துல லிவ்ன்ன்றது ஒரு சின்ன இடத்துல தான் வரும். அதை தாண்டி இதுல நிறைய என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்க என்டர்டெய்னிங்கா ஒரு 3 hours இருக்கலாம் இந்த படத்தை. லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆனா அட்வைஸா நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க. இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும். அவ சொன்னதை தூக்கிடு. எடுக்கணும் வேணாமா? பேரை சொல்லலாமா? பேசினா மட்டும் போதும். எங்க பார்த்து பேசுறது? ஏதாவது ஒரு கேமரா. ஓகே गर्ल्स பேசுறது கேக்குமா? ஓகே இப்போ கேக்குதுங்களா? கேக்குதா? ஹலோ என்னாலே கேக்குது. படம் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்க நின்னுட்டு பேசினாலே கேட்குங்க. ஆமா நில்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நான் 90s கிட்ஸ்ன்றதுனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. ஆமா நான் 90s கிட்ஸ் தாண்டி. பட் ஆனால் ரயான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தான். நாங்கள் வந்து டிவியில் பார்த்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பயங்கர க்யூட்டாக நடிச்சிருந்தான். அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தான். ஆமாம், ஆனால் ரயான் அடிக்கும் போது எங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நாங்கெல்லாம் கத்திட்டு இருந்தோம், ரயான் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ரயான்காக வந்து பாருங்க எல்லாரும் படம். ஆமாம், ரயான்காக மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஹரிபாஸ்கர் லாஸ்ட்லியாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேமரா நல்லா இருந்துச்சு. முதல்ல க்ரூக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துகள். ஏன்னா ரொம்ப அந்நியமா எல்லாருமே ரொம்ப பழகின முகங்களா இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, ரயான், இன்னொரு இந்த மற்ற எல்லாருமே நம்ம கூட பழகின ஆட்களை வந்து திரையில பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. they have done a very fantabulous job தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஃபுல் மூவி வந்து ஒரு வைபா எடுத்துட்டு போனது வந்து நல்லா இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, ஒரு நைஸ் ஃபிளிக் ஆஃப் ரோம்காம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ மொத்த க்ரூக்கும் வாழ்த்துகள். நீங்களும் தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மஞ்சரியோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. थैंक यू மேம். எங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரியல, எங்களை மன்னிச்சுக்கோங்க. நீ சொல்லு மச்சான். மறக்காம படம் போய் பாருங்க எல்லாரும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், டோன்ட் மிஸ் இட்.